இது பெரிய அருமருந்தாக இருக்கும். இதை போன்ற நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் சில நிலைகள், வெளிநாடு நஞ்சினை அடக்கும் சக்தி பெற்றது. விஷத்தை தனக்குள் உடலாக்கி நல்ல நிலையை அது வெளிப்படுத்துகின்றது. அதன் புழுக்கை எடுத்து நல்ல காய வைத்து லேசான நிலைகள் அந்த ஆவி வரும் மாதிரி ரொம்ப கொதிகள் ஆகாதபடி அந்த வெப்பம் அதிலிருந்து ஒரு ஆவி வரும்போது அதை நுகர்ந்து பாருங்கள். அப்போ உங்கள் உடலுக்குள் சுவாசித்து அது செல்லப்படும் போது நீங்கள் மருந்து சாப்பிடுவது போன்ற அந்த விஷத்தை இது ஒடுக்கும் வல்லமை பெறுகின்றது. இது இரத்த நாணங்களில் செல்லப்படும் போது டிபி ஆனாலும் கேன்சர் ஆனாலும் கடும் நோய் ஆனாலும் இதை போல அதாவது இருதய வாயில்களில் அடைப்பானாலும் இதை போல கூட கொஞ்ச நேரம் சுவாசித்து பழகும். அதை எடுத்து இந்த தியானத்தை எடுத்து இந்த மகிழ்ச்சியினார் சக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏங்கிட்டு இது சுவாசித்து என் இரத்த நாணங்களிலே கலந்து எனக்குள் தீமைகள் அகன்று எனக்கு அருசக்தி பெற வேண்டும் என்று எந்த நோயும் இது நீங்க வேண்டும் என்று எண்ணி அது சுவாசிக்கும். ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் உண்டு. இது எல்லாம் அந்த பரம்பரையாக வந்தது. இப்போ சக்கரை சத்தும் பரம்பரையாக வந்தது. பிறந்த குழந்தைக்கே சக்கரை சத்து இருக்குங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு இப்போ 4 வயசு 3 வயசுல இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் தாய் வழியில் வருகின்றது. இது இருக்கிற வரையிலும் காசு இருக்கிற வரையிலும் போடுறோம், காசு இல்லாத விட்டுறோம். அது போனவரப்போ ஐயோ இந்த மாதிரி தானே போயிட்டான்னு சொல்கிறோம். அந்த உணர்வு இவங்க உடலை எடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துரும். ஆக குறைக்க வழி இல்லை. ஆக நான் கோயிலுக்கு சென்றேன், அதை சென்றேன், இந்த பாவத்தை போக்க சில இதுகளையும் சொன்னு ஆக காசை கொடுத்து போட்டு பாவத்தை போக்குவோம் என்ற இந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆக இது எல்லாம் நம் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. ஆக வளர்ச்சி பெற்ற அருஞானி உணர்வை நமக்குள் நுகர்ந்து பழக வேண்டும். எப்படி உயிரினங்களில் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளில் நுகர்ந்து அதனிடமிருந்து தப்பித்து கொள்ள இந்த உணர்வு வளர்ச்சி கொண்ட பின் அதன் உடலிலே புகுந்து அதன் உணர்வின் தன்மை மாறுபட்டு வருகின்றதோ, இதை போல மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி அவர்கள் சென்ற பாதையில் நாம் எடுத்து இந்த உணர்வினை வளர்த்து கொண்டோம் என்றால் இதன் வழிகொண்டு நாம் அடுத்த அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று உணர்வை ஒளியாக்கி மாற்றிவிட்டு 10வது நிலை என்ற முழுமை அடைகின்றோம். ஆகதான் வைகுண்ட ஏகாதசி என்று விரதமும் அதே சமயத்தில் ஏகாந்த நிலைகள் பெறும் தகுதி அங்கே வருகின்றது. ஆக மனிதனான பின் ஏகாந்தம் அகந்த அண்டத்தில் எத்தகைய நஞ்சு வந்தாலும் ஒளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றது. இது மனிதனான பின் தான் இது முழுமை அடைகின்றது. இதான் விநாயகர் தத்துவத்தில் ஆதி மூலம் என்பது பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக உருவாக்கிய பின் முழு முதற் கடவுள். இந்த உணர்வின் தன்மை ஒன்றை உருவாக்கும் திறன் பெற்று தான் 6வது அறிவால் பிரம்மாவை சிறப்பிடித்தான். நாம் உருவாக்கும் திறன் நமக்குள் உண்டு. ஆக நம் உணர்வு எண்ணங்களுக்குள் இது அடங்கி உள்ளது. அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். சிறைப்பிடித்தான் அந்த 6வது அறிவுக்குள் இது உண்டு. அப்படிங்கிறது தான் பிரம்மாவையே சிறப்பிடித்தான் என்று. இப்போ பாருங்க, முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தான், அவனுக்கு வல்லமை எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படித்தான் பேச நாம் கற்றுள்ளோம். நாம் 6வது அறிவுக்குள் இது உண்டு. ஆகவே நாம் எதனையுமே உருவாக்கும் திறன் உண்டு. பகைமையை மாற்றவும் முடியும். ஆக வேதனையும் உருவாக்க முடியும். வேதனைப்படுத்தும் போது வேதனையான உணர்வு எடுத்து அது உருவாக்கினால் வேதனையான செயலை செயல்படுத்த வந்துடுது. இன்றைக்கு பார்த்து கொண்டால் இந்த கொள்ளையடிப்பதும் அணுகுண்டு அது அந்த குண்டுகளை வைத்து ஒருத்தர் கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான். இந்த உணர்வின் தன்மை உருவாக்குகின்றான், அதன் வழியிலே செயல்படுகின்றான், அடுத்தவரை கொல்லவும் செய்கின்றான். ஆக இந்த உணர்வு கொல்ல வேண்டும் என்று உணரும் போது அவனை கொல்லுகின்றான். அதே உணர்வு இவனுக்குள் கொல்ல வேண்டும் என்ற நல்ல உணர்வு மனித உணர்வையும் கொல்லுகின்றது என்று அவன் மறந்து விடுகின்றான். ஆகவே ஒருவர் கொன்று விடலாம் என்றாலும் இவனை எண்ணியது இவன் உடலுக்குள் பலருடைய உணர்வுகள் இவன் கொண்ட உணர்ப்பு அனைத்தும் ராட்சச உணர்வாக இவனை கொல்லுகின்றது. ஆக இவன் கொன்ற பின் இவன் ஒவ்வொரு நொடியிலும் இறந்தான் என்றால் மனிதனே அல்லாத நிலைகள் பூச்சிகளிலும் மிக கடினமான பூச்சியாக உணவுக்காக ரொம்ப அவசப்பட்டு அந்த நிலைகள் தேடும் நிலையில் வருகின்றது. ஆக உணவு உட்கொள்ளவே நரக வேதனைப்படும் நிலையே வருகின்றது. ஆக இதை போன்ற நிலைகள் தான் பெறுவன். இந்த மனித உடல் விட்ட சென்ற பின் அவன் நரக ரோகத்தை தான் சந்திக்க முடியும். ஆகவே சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் எதை நினைவில் கொண்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கின்றோமோ நமக்குள் அது குழந்தையாக உருவாகின்றது. அந்த எந்த வேதனை பற்றி நமக்குள் உருவாக்கின்றோமோ அதன் உணர்வு தொடர்ந்து அதே குணத்தை நாம் வளர்த்தோம் என்றால் இந்த உணர்வுகள் நமக்குள் அதிகமான நிலைகள் வளரப்படும் போது நல்ல குணங்கள் இழந்து விடுகின்றது. நல்லதை வளர்ப்பதற்கு பதில் எருமை எப்படி தன் சிந்தனையற்ற நிலை வருகின்றதோ நல்லதை வளர்ப்பதற்கு பதில் நாம் அசுர குணங்களில் தன்னும்
அது உணர்வு எடுக்கும்போது யமன் எது மேலே வாருகிறான்? எருமை மீது. நம்முடைய எண்ணம் சிந்தனையற்ற நிலை வரப்படும் போது எதில் வரிசையாக அவனை கொல்ல வேண்டும் என்ற உணர்வை எடுத்தோமோ இந்த உணர்வின் தன்மையை கொல்லும் உணர்வு வருகின்றது. நமக்குள் அதே கொல்லும் உணர்வு இங்கே வந்த பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அதிலே நீ போய் அனுபவித்து பார் என்று இந்த உணர்வின் துணை கொண்டு இவன் கொன்றிட வேண்டும் என்ற உணர்வின் துணை கொண்ட இன்னொரு உடலில் புகுத்தி அவன் எதை எண்ணினானோ அதன் வழிப்படி கொன்று பூசிக்கும் உணர்வு கொண்ட உடலில் புகுத்து நீ கொன்று பூசி ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நீ வாழு. ஆக நரகலோத்தீதம் புலி மற்றொன்றை கொன்று சாப்பிடுகின்றது. அப்போதுதான் தனக்கு வீரியம் என்று இருப்பினும் ஒரு சமயம் குருநாதர் காக்கின்றார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ பெரிய வீரியம் கொண்டாலும் ஊர்ந்து செல்லும் பாம்பு. நான் செல்லப்படும் இதெல்லாம் காற்றார், நீ மச்சத்தை எடுத்துட்டு வாடாங்கிறாரு. போகிறேன். போகும் பாதையில் போயிட்டு வந்தவுடனே புலி வந்தது எனக்கு தெரியாது, இந்த பாம்பு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போயிட்டு வர போகும்போது மனிதன் வாசனை கண்ட பின் சுரண்டது. சுரண்ட உடனே செட்டைக்குள் மறைந்த பாம்பு காலை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்ச உடனே அது இப்படி எடுத்த உடனே ஜர்ன்னு கொண்டு போயிடுது. ஒரு தானே அதை பிடிச்ச உடனே இழுத்து அந்த இழுத்தோடனே உள்ளுக்கு அப்படியே போடுது. போன உடனே இதை தையா தக்கான்னு குதிச்சு பார்க்கு. அதுக்குள்ளுக்கு இந்த உடம்புக்குள்ள அந்த பாம்பு உள்ளுக்கு சுற்றி சுற்றி நல்ல பிரி மாதிரி போட்டு இருக்குன்னா மூச்சு திணறுது. இது எத்தனை பேரை அடித்து சாப்பிட்றது. இது உணவுக்காக இது வேட்டையாடுது, அது உணவுக்காக வேட்டையாடுது. ஆனால் பாம்பு இது நைஸாக இது பிடிச்சி ஒழுங்கிடுது. அப்புறம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உணவுக்காக இது பண்ணாலும் இந்த வீரிய உணர்வுகள் இந்த விஷத்துக்குள் எப்படி ஒழுங்கு, அது உணர்வுகள் தசைகள் எப்படி கரையுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தானே வெறும் எலும்பு தான் இருக்குது, தசை காணும். விழுங்கிருச்சு, அப்படி சூப்பையாகுது. அப்புறம் இது பண்ண உடனே அந்த திமிரெல்லாம் முடிஞ்சது. இந்த காலை நினச்சி அந்த பருவம் பார்த்து விரிக்குது. அப்படியே கொண்டு போய் விட்ட உடனே அது அப்படியே இப்போ கவி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் போது அவ்வளோ பெரிய தலை உள்ளுக்கு போகுது. பாய் சிறுசு புலியோட தலை பெருசு. அப்படி கொண்டு விட்டோன்னா அப்படியே உள்ளுக்கு போகுது. போக 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 கரையுது. கரைஞ்சிருச்சுன்னா அந்த தசைகள் கரைஞ்சோடனே எடை குறையுது. அப்புறம் உள்ளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்படியே மரத்தில் போய் சுற்றி அப்படியே எலும்பெல்லாம் முறிக்குது. இதனுடைய சக்திகள் இப்படி அந்த இயற்கை நீதிகள் இது வலுகொண்டாலும் இந்த பாம்பினிடம் எத்தனை கோடி சரியங்களை கொண்டு தின்னது, எல்லாம் பண்ணது, எத்தனை நிமிஷப்பட்டது. இதுகிட்ட சிக்கி இதுவும் அவசரப்படுது. ஆக இதுக்குள் வந்து இதனுடைய நிலைக்குள் இது பாம்பா பிறக்கும். இதன் வழியில் இது இன்னொன்றை கொண்டு திங்குது. இப்படி பரிணாம வளர்ச்சி பல நரக வேதனை அனுபவித்து தான் உணவுக்காக போராடி வருது. இப்போ உணவுக்காக வேண்டிதான் நாடு நலமாக இருக்க வேண்டிய அடுத்த நாட்டை அழிக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இந்த பருவத்தில் இந்த பூமியின் நிலையிலும் மாறுபடும் நிலை வந்துவிட்டது. மனிதன் இந்த விஞ்ஞான அறிவால் கண்ட உண்மைகள் மனிதனை காக்கும் நிலையற்று மனிதனை அழிக்கும் உணர்வே வந்துவிட்டது. ஆக அவனை விஞ்ஞானி அவனை காக்கும் நிலையை இழந்து விட்டார். ஆகவே விஞ்ஞான நிலைகள் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம். பக்தி மார்க்கத்திலும் நாம் யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்றுதான் நாம் இருக்கின்றோம். நாம் எண்ணி இதை நமது உயிர் உருவாக்குகின்றது, உணர்வும் வழி நடத்துகின்றது என்ற நிலையில் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் வெறுப்பு கோபம் என்ற நிலையை பதிவாக்கின்றோம். அதுவே நினைப்படுத்தும் போது அந்த வழியில் பகைமைகளை வளர்த்துக் கொள்கிறோம். பகைமையான உணர்வு அணுக்களை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆக மனிதன் என்ற நிலையை சீர்குலைக்க நிலைக்கு மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்குள் இல்லாததை அடிக்கடி உபதேசத்தின் வாயிலாக எமது குருநாதர் எப்படி அகசின் உணர்வு அப்படி பெற்ற நிலையை அவன் தாய்க்கருவிலிருந்து பெற்றதையும் அவன் வளர்ச்சி நிலையும் நுகரச் செய்து பின் அவன் துருவனான நிலை கொண்டு துருவ மகிழ்ச்சியான நிலை கொண்டு துருவ நட்சத்திரமான நிலையை எனக்குள் உணர்த்தினார். அது வரிசைப்படித்தான் இதன் நிலைவர். முந்தி உங்களை சூரியனை வணங்கும்படி சொன்னேன். ஆக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்குள் இந்த உணர்வின் விஷத்தன்மையில் மற்றது நிலை என்று சொன்னேன். பின் இது வர 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 இதன் உணர்வின் தன்மை உங்களுக்கு சுருங்க இந்த மனிதனுக்கு உணர்வும் ஒளியாக மாறிய நிலைகளை இப்போது கடைசி நிலையை உங்களுக்குள் எடுத்து சொல்லுகின்றேன். இன்று சூரியனும் நஞ்சாகும் நிலை மாறிவிட்டது. இப்போ நீங்கள் சூரியனை உற்று பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவன் பல்பு பீஸ் ஆகிற மாதிரி கரண்ட்டின் தன்மை அதிகரிக்கும், நம்ம உணர்வுகளும் பீஸ் ஆகிவிடும். அந்த அளவுக்கு சூரியனை நெருங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் அதை எடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டிதான் முதல்ல அந்த சூரியனின் இயக்க நிலைகளை சொல்லி வருவதற்காக சொன்னது. பின் அதில் வென்றவன் உணர்வை உங்களை நுகரச் செய்வது. ஆக அகசியன் தாய் கருவிலை பெற்றதும் அவனுடைய வாழ்க்கையில் துருவனானதும் துருவ மகிழ்ச்சியானதும் துருவ நட்சத்திரமானதும் அவனின்று சென்றவர் உகந்தவர் உணர்வு அவன் ஈர்ப்போட்டத்தில் வளர்ந்தவர்.
ஆக இது வேகா நிலை பெற்றவர். அந்த நிலை பெற செய்வதற்கு உங்களில் இந்த பதிவை செய்கின்றேன். இது எண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும்படியும் செய்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதும் உங்களை தான் நான் தியானம் பண்ணேன். அது குருநாதர் காட்டிய வழியில் உங்களுக்கு இந்த அரும்பெரு சக்தி பெறணும், உங்களை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அந்த மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உங்களை பிரார்த்திக்கின்றேன். அப்படி உங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ன செய்கிறீங்க? இந்த கஷ்டத்தை தான் சொல்லுறீங்க. அது அருள் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று எண்ணாதவர் கொஞ்சம் பேர். ஆனால் கஷ்டம்னு சொல்லி என்றவங்க யாரானவர்கள். இத்தனையும் நான் அனுப்பும்போது இதை நான் அனுப்பி ஜீரணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பணும். இந்த போராட்டம் ராத்திரிகள்லாம் இந்த போராட்டம் எனக்கு தூக்கம் இல்லை, தூங்குறதில்லை. ஏனென்றால் குறுகிய காலம் வருது, குருநாதர் எனக்கு பொறுப்பாக படிச்சிட்டார். அந்த நிலையை உங்கள் செய்து நீங்கள்லாம் உயர்ந்த நிலை வந்தால் நானும் அந்த ஒளியின் உணர்வை பெறுறேன். வழக்க முடியும் இந்த உடல்ல. இதே போல் நீங்கள் சொல்லுவது ஒருத்தர் கேட்ட உடனே அவங்க கஷ்டங்களை நீங்குது. இந்த உணர்வு அவர்களும் வளைகின்றார்கள். நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லும்போது இதே மாதிரி ஏதாவது வந்துட்டாங்கன்னா, ஈஸ்வரான் மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும், என் உடலில் படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு கஷ்டத்தை கேட்டோம்னா மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், நோயெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி நான் சக்தி நீங்கள் ஏங்குங்க, நீங்கள் நல்லா இப்போங்கன்னு ஒரு வார்த்தையை வித்த விடணும். எண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்லா ஆகுது. ஆனால் அவங்க உணர்வு நமக்குள்ள வராமல் பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் இறக்கமாக சொன்னீங்கன்னா அவங்க உணர்வு நமக்குள் ஊடுருவி விடுது, நல்ல குணத்தை அழிச்சு விடுது, அது செயலற்றதாக மாற்றுது. நாம் நுகர்ந்தறிய உதவும், ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வராது தடுத்து பழக வேண்டும். ஆகவேதான் இது காலத்துறை தியானத்தில் உங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவதும் இது உங்களுக்கு வளர்க்க செய்வதும். இந்த நினைப்பது தான் மௌன விரதத்துக்கு புறப்படும் போதும் நீங்கள்லாம் இதில் ரொம்ப தயாராகிக்கணும். இப்போ நாம் அதிகமாக பேசாததுக்கு நாம் அந்த மௌன விரத காலத்தில் எழுதுகிறேன். அந்த நூல்களை எழுதுறதை நீங்கள் படிங்க. படித்து நீங்கள் ஒவ்வொருத்தருமா வந்து அன்றைக்கி தினத்தில் ஒரு நோய் இருக்குன்னா மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும், என் நோயெல்லாம் நீங்கணும், மகிழ்ச்சி நான் சக்தி நலம் பெற வேண்டும் என்று எந்த நோய் இருக்குதோ அவங்களுக்கு சொல்லி சக்கரை சத்து உள்ளவங்க ஏறிங்க, மகிழ்ச்சியில் சக்தி நான் பெறணும், என் சக்கரை சத்து நீங்கள் அந்த அரும்பெரும் சக்தி என் ரத்த நாணங்களை கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த உணர்வை அவங்க கேட்கப்படும் போது அவங்க உடலில் அது வித்தியாசமான நிலைகள் மாறுவதையும் அவங்கலேருந்து மாற்றம் அடைவதும் பார்க்கலாம். இப்படி நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்களும் அதே மாதிரி திரும்பி இந்த மாதிரி சொல்லி அந்த உணர்வு எடுத்த உடனே அந்த பழக்கத்துக்கு வரணும். அப்போ நான் உங்களுக்காக வேண்டி பெறக்கூடிய நிலைகளை உங்களை நான் தியானிக்கிறேன். ஆக அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று அது ஏன்னா வந்தவுடனே எனக்கு நோயாக இருக்குங்க அதாக இருக்குங்கன்னு இதைத்தான் கேட்குறாங்களே வேற எடுக்க வேண்டிய விட்டு அவங்ககிட்ட உணர்வு தான் நாம் என்ன சொன்னாலும் திரும்பி அதைத்தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த உணர்வுகளாம் மாற்றி நீங்கள் அந்த வரக்கூடிய அந்த நோய்களை மாற்றணும். ஒரு ஆவி நிலை வந்தாலும் மகிழ்ச்சியான சக்தி அவங்க உடலில் படர்ந்து அந்த ஆவி நிலையின் பிறவிலா நிலை அடையணும், இந்த உடலுக்குள்ளே இந்த நன்மை செய்யணும் அப்படின்னு அந்த உணர்வுகளை தோற்றுவீங்க. ஏன்னா அது இந்த 10 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கும் இதே மாதிரி தொடர் கொண்டு அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குனால நல்லதாக்க பழக்கணும். அந்த ப்ராக்டிக்கல் உருவாக்கணுங்கிறதுக்காக சாமி எனக்கு ஒன்றும் செய்யலைங்கிறதில்ல. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் அந்த அருள் வாக்குகளை உங்களுக்குள் பதிவு செய்யவும் உங்கள் எண்ணத்தின் வலு கொண்டு தீமையில் அகற்றும் வல்லமை நீங்கள் எல்லாரும் பெறணும். ஒருவன் மட்டும் நாம் செய்ய முடியாது. அந்த நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அந்த ஓரத்தில் கட்டடத்தை கட்ட சொல்லியிருக்கிறேன். அது வந்து நான் அங்கேயே இருந்துட்டு உங்களுக்கு அவண்டி தியானம் பண்ணுறேன். குறுகிய நேரத்தில் எனக்கு கிடைச்சதை எழுதுகிறேன். அதை எழுதி கொடுத்தால நான் பேசுகிறது பதில் நீங்கள் பேசுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அந்த புத்துருவ தியானம் முடிஞ்ச உடனே பேசுகிறேன். வந்த உடனே ஏதோ 4 பேருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ அந்த கணவன் மனைவியோடு வர்றவங்களுக்கு இந்த அருள் சக்தி 2 பேர் பெறணுங்கிறதுக்காண்டி சில இதுகளை செய்கிறோம். இதில் ஆயுள் மெம்பராக அதில் சேர்ந்துக்கிறவங்களுக்கும் அது தொடர் வரிசையாக வர்றதுக்கும் இந்த நினைவாற்றலை தொடர்ந்து பெருக்கி கொள்றதுக்கும் அது ஒரு வழி வகிக்கணும். இல்லாமல் வர்றோம் கேட்டு போகிறோம் போயிட்டே இருக்கிறாங்க, அதற்கு எதுவும் ஆதாரம் கொடுக்கலையேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆதார தொடர்களை வச்சு உங்களுக்கு அந்த நினைவாற்றலை பெருக்கி நாளை வரும் விஞ்ஞான உலகிலிருந்து உங்களை மீட்டு கொடுறதுக்கு உண்டான நிலைகள் வரணும். இதே போல் சில இதெல்லாம் ஒரு அற்புதங்கள் உங்களால் செய்யப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் வரும். நீங்கள் சொல்லி நல்லா ஆகிப்போச்சுன்னு உங்களுக்குள்ள உடனே சந்தோஷம் வருது, நல்லதை உருவாக்கும் நிலைகள் உங்களுக்குள்ள அந்த அணுக்கள் வளரும். இது ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை தயாராகணும். நீங்கள் தயாரானாதான் உங்கள் மூச்சலைகள் காத்திலே படரும். இப்போ இந்த உணர்வுகள் இந்த ஏங்கி எடுக்குவதற்கு நாம் எல்லாரும் இந்த உயர்ந்த நிலைகள் எடுத்து வெளிப்படுவது இந்த காத்திலே மிதக்கும். அப்போ ஒருவருக்கு சொல்லி இந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னால் அந்த உணர்வு இங்கே உங்களுக்குள் சமைச்சு இருந்தால் தான் அது கிடைக்கும். ஏனென்றால் ஞானிகள் உணர்வுகள் அது மிக கடினமானது. அந்த உணர்வை நாம் எடுத்து நீங்கள் பெற வேண்டும் என்று பதித்து இந்த உணர்வை நம்முடன் தொடர் கொண்டனால இதன் வழியில் எடுக்க வைக்கணும். இப்படி ஒரு பழக்கங்கள் வரணும். இப்படி நாம் பழகிவிட்டால் நாளை வரும் நஞ்சிலிருந்து மீண்டலாம். சகோதர உணர்வுகளை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். குறைகளை கூறும் நிலையை அடியோடு விட்டு பழகணும், அதை நீக்கிவிடணும். ஆக குறைகள் கூறுவதை யாரும் குறை கூற வேண்டும் என்று செய்யவில்லை.
சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அவர்கள் திசை திருப்புகின்றது. அதிலிருந்து விடுபெற வேண்டும். அருள் ஞானி உணர்வுகள் அவருக்குள் பெற வேண்டும். அருளாற்றல் அவர்கள் பெற வேண்டும். மெய்ப்பொருள் காணும் நிலைகள் வளர வேண்டும் என்ற நாம் உடனே அதை பக்குவப்படுத்தி நாம் குரு காட்டி அருள் வழி நாம் இப்படி சொல்வது நாம் நல்லது, நம்ம அறியாமல் நிலைகளிலிருந்து நாம் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் எண்ணி சொல்லுங்கள். கேட்பவருக்கு சொல்லுங்கள், கேட்காதவருக்கு சொல்ல வேண்டாம். ஏன் பெரிய மனுஷமாக நம்ம புத்தி சொல்ல வேண்டான். இதில் ஒரு உணர்வுகள் வந்துவிடும். இதை போன்ற நிலைகள் மனதில் எண்ணினால் அவங்க பகமை உணர்வு நமக்குள் அவர்கள் செய்யும் குறைகளை நமக்குள் சொல்லாத தடுக்கும். அந்த குறையின் உணர்வு ஒரு தரம் பதிவாயிட்டால் மீண்டும் 4 தடவை சொன்னால் அந்த குறை வளர்த்த உணர்வுகள் நமக்குள் வந்து அது அணுக்காக சரி நம்மளே குறை உணர்வாக வளரும். அந்த குறை உணர்வுகள் நமக்குள் அதிகமாகிவிட்டால் நமக்குள் அந்த நோயின் தன்மையை வளர தொடங்கிவிடும். இதை போன்ற விபத்துகளிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். ஏனென்றால் மனிதனின் வாழ்க்கையில் குறுகிய காலமே வாழுகின்றோம். இதற்குள் நிறைந்த என்றும் அகண்ட அண்டத்தின் நிலை என்றும் வாடா நிலைகள் கொண்டு ஏகாந்த நிலை கொண்டு இது வளர்தல் வேண்டும். இதற்காண்டிதான் ஞானிகள் ஒவ்வொரு நிமிடமும் ஆலயங்களின் நற்பண்புகளை வளர்த்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற ஆலய பண்புகளை வளர்த்தார். இப்போ ஆலயங்களில் போய் தனக்கு தான் கேட்கிறாங்க, எனக்கு தொல்லை தெரித்தான் என்று வேதனையில் தான் வளர்க்க முடிகின்றதே தவிர ஆலயத்தின் பண்புகளை நாம் உணரவில்லை. நமக்குள் மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களை இப்போது சந்தர்ப்பத்தால் அந்த நல்ல குணங்கள் மடியதிலிருந்து மீள நாம் எப்படி ஆலயங்கள் எண்ணுதல் வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று ஞானியர்கள் வகுத்து கொடுத்த நிலைகளை மாற்றிவிட்டோம். அரசர்கள் காட்டிய நிலைகளை இன்று வைத்து அரசனுக்காக போராடிய உணர்வுகளும் அந்த மந்திரங்களை சொல்லி இந்த உணர்வின் தன்மை நாம் வளர்க்கப்படும் போது இறந்த பின் அந்த மந்திரத்தால் அவர் கைவல்யப்படுத்திக் கொள்ளார். இப்போ முந்தைய அரசன் கைவல்யம் ஆனோம், இன்று அதன் வழிவந்த மந்திரவாதி கையிலேயே சிக்குகின்றோம். அவன் ஆட்டி படைக்கும் பொம்மையாக தான் மாறுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த உணர்வை சேர்த்து கொண்ட ஒலியின் நிலை கொண்டு கவர்ந்து கொள்ளுகின்றான். ஒரு நோயென்று வேதனைப்படும்போது ஒரு மனிதன் அந்த நோயின் உணர்வை எண்ணத்தால் பதிவாக்கி கொண்டார். அவன் மடிந்த பின் அதன் வழி இந்த உடலுக்குள் அந்த நோயை உருவாக்கி இங்கே இவனை வீழ்த்தும் நிலை வருகின்றது. இதே போலதான் மந்திர வழி கேட்டுணர்ந்த தெய்வம் என்ற நிலையில் வரப்படும்போது அதன் வழி கொண்டு இவன் பழப்பை நடத்துகின்றான். ஆனால் இவனுடைய கதியும் அறியதான். இந்த மந்திரத்தில் இவன் இறந்த பின் அடுத்து சிக்கிய பின் இவன் மந்திரத்தால் ஒன்றை செவித்தான் என்றால் அடுத்த மந்திரத்தால் இன்னொரு உடலுக்குள் இதே போல கடும் தீமைகள் தான் விளைவிப்பான். அவன் உடலில் தீங்கின்றி விளைந்து சாகாக்கலையாக மாறிக்கொண்டேதான் இருக்கும். வேகாநிலை என்ற நிலை உயிர் எதிரியும் வேவதில்லை. ஆகவே வேகாநிலை என்ற நிலையும் எதனை எடுத்தாலும் நமக்குள் இந்த நஞ்சினை வென்றிட வேண்டும். நஞ்சை கலந்தால் இந்த உணர்வின் தன்மையை நெருப்பில் இட்டால் நஞ்சை வென்று விடுகின்றது. இதை போல அருளியின் உணர்வுக்குள் இந்த நஞ்சின் இயக்க சக்தியை கரைத்திடல் வேண்டும். இதை வழித்தொடர்ந்து நாம் நடந்தர வேண்டும். இந்த நிலையை நீங்கள் பெற வேண்டும். அடுத்து நாம் இந்த துருவ தியானத்தின் நிலைய முக்கியத்துவத்தை கணவனும் மனைவியும் அவசியம் எடுத்தாகும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி. ஆக கணவன் இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய உணர்வுகள் அங்கே உண்டு. அந்த ஆன்மாவில் நீங்கள் சேர்க்கப்படும் போது இன்று நாம் இந்த தியான வழியில் வந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்து விட்டோம். அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் ஒளியின் சரீரமானால் அந்த அருளொளி அங்குக்குள் பட்டு இருளை நீக்கி ஒளியின் சரீரம் பெற வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு இருளகற்றி மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் அங்கு அவர் படர்த்த வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் இன்று காற்று நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மைகள் பரவுகின்றது. மனிதனுக்கும் மனிதன் அழித்திடும் உணர்வுகள் அதிகமாக பரவுகின்றது. மனிதனுக்கும் மனிதன் பதிவு செய்த நிலைகள் எதுவோ இந்த உணர்வு நுகர்ந்த பின் நம்மை அறியாமலே நம்மை கொலையாளியாக மாற்றுகின்றது. அசுர குணங்களை வளர்க்கின்றது. தவறு செய்யும் அழைத்தை செல்லுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆக இதை எப்படி கடவுளின் அவதாரத்தில் வராகன் சாக்கடையை படர்ந்து அதற்குள் மறைந்த நல்ல மருந்தினை நல்ல சக்தியினை சுவாசித்து தீமையை வென்றிடும் உணர்வு பெற்று தீமையை வென்றிடும் உணர்வு வளர்ந்து அந்த உயிர் வெளிவந்த பின் மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனாக உருவாக்கிய பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மாற்றுகின்றது. உடலிருந்து வரக்கூடிய மனத்தின் தன்மை கொண்டு எதனை நாம் கண்டாலும் சமப்படுத்தும் நிலை வருகின்றது. பரசுராம் என்ற நிலையை சமப்படுத்தும் நிலை வருகின்றது. ஆகதான் இதை தெளிவாக நமக்குள் அருள் ஞானிகள் காட்டிய உணர்வினை நாம் தெளிவாக எடுத்து மக்களுக்கு நமது காவிய தொகுப்புகளை எடுத்து சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாம் ஆசையில் திகழ்கின்றன. எந்த ஆசையின் தன்மை எடுத்துக்கொண்டாரோ அதன் நிலையில் தான் செல்லுகின்றது. ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் அந்த உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் விளைகின்றது. ஒருவரை குறைகளை காணும் போது குறையின் வளர்கின்றது. அதே மாதிரி நமக்குள் அது வளர வேண்டும் என்றால் துருவித்து நாம் பெற்ற சக்திகளை நண்பர்களுக்கு எடுத்து சொல்ல
அந்த உணர்வை கேட்க வைக்கவும், அந்த உணர்வு நமக்குள் வளர்த்து கொள்ளவும், நாம் சொல்லாக வெளிப்படும் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளவும், கேட்டொரு உணர்வுகள் பதிவாகும். அவன் நினைவரும்போது அந்த உணர்வை நாம் நுகரும்படி செய்தல் வேண்டும். ஏனென்றால் நமக்குள் உருவான உணர்வின் தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் இதெல்லாம் 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் 2-3 பேருக்கு பதிவு செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை அவருக்குள் வளர்த்து அவர்கள் சொல்லால் சொல்லும்போது இங்கே காற்றிலே பெருகி உள்ள நிலைகள் கொண்டு அவர்கள் எடுக்க உதவும், அவர்கள் காக்க உதவும். அதனால்தான் இந்த உடலின் நிலைகளின் அருஞானின் உணர்வை எனக்குள் வளர்த்து கொண்டே உள்ளேன். எல்லாரும் பெற வேண்டும் என்று உள்ளேன். அதனால் அடுத்த இந்த 6 மாதத்திற்குள் இந்த பதிவை செய்ய போகின்றேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்தில் 2 நாளோ 3 நாளோ வந்து தங்கலாம். இதே போல் நீங்கள் காலை துருவ தியானத்தில் கலந்து கொண்டு இந்த அருஞானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு பல பிணிகளை போக்கும் ஆற்றலை பெற்று அந்த பணிகளை போக்கிடும் அருள் உணர்வு உங்களுக்குள் பெற்று ஆக அருளின் உணர்வு உங்களுக்குள் வளர்த்திடும் நிலை பெற வேண்டும். நமக்கு எந்த செல்வமும் நமக்கு சொந்தமாக்குவதில்லை. அருஞானத்தை நமக்குள் சொந்தமாகிவிட்டால் இருளை வென்று ஒளியின் உணர்வாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. அதுவே நாம் சொந்தமாக்க இந்த மனித வாழ்க்கையை நாம் பயன்படுத்தல் வேண்டும். நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் இந்த உடலும் சொந்தமாவதில்லை. இந்த உடலால் சம்பாதித்த செல்வமும் நின்றதில்லை. ஆக கோடி கோடி செல்வம் கெட்டாலும் பல 1000 பேரை கொண்டு குவித்து சுகமாக வாழ்வேன் என்றாலும் அந்த அரசனும் என்று இருந்ததில்லை. அவன் பேய்மனமாக சென்றான். அவன் உணர்வுகளும் பேய்மனமாக மாறியது. அவனின் ஆசை பின்பற்றி அனைவரும் அவன் வழியிலே சென்று மதம் என்ற வெறி கொண்டு மனிதனை அழித்து கொண்டு குவித்து அதை கொண்டு மகிழும் நிலையை இன்று உருவாக்கிவிட்டது. ஆக அரசன் கண்ட நிலையை இன்று உருவானது. அதன் உணர்வு கொண்டு குவிக்கும் நிலைகள் உருவானது. மதம் என்ற பெயரால் அவன் உருவாக்கினான். அதே மதத்தின் அடிப்படையை இன்றும் நஞ்சு கொண்ட கலந்து கொண்ட உணர்வு கொண்டு 2 நிலைகள். மதத்துக்குள் இனமென்று இனம் இழந்தவழித்தான். தன் இனமே பெரிதென்று மற்ற இனத்தை பழித்து பேசினான். ஆக படிதீர்க்கும் உணர்வுகளை இங்கே வளர்ந்தது. மனிதனுக்கு மனிதனை உருகொலையச் செய்யும் நிலையும் சிந்தித்து வாழும் நிலையில் செயலிழந்து சிந்தனையற்ற செயலாகவே நாம் வாழ்ந்து சிந்தனையற்ற செயல்களை நாம் நுகரும் போது நஞ்சு என்ற உணர்வை கொண்டு நமக்குள் வளர்த்து ஆக நஞ்சின் உணவாக உட்கொள்ளும். ஆக நமக்குள் நஞ்சின் செயலாக்கங்களை நமக்குள் செயல்படும் தன்மையும் நமக்குள் நஞ்சை வளர்த்திடும் நிலையும் ஆக நஞ்சு கொண்ட உணர்வை வளர்த்திடும் நிலையும் நமக்குள் வளர்கின்றது. இது போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்கு எமது குரு அருள் உமக்குள் பதிவு செய்து நமது குரு என்ற நிலையில் நாம் வாழ்தல் வேண்டும். குரு எமது குருவாக இருந்தால் இந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் வழி சேர்ந்தால் நமது குரு என்று நமக்குள் ஒன்று சேர்ந்து வாழும் நிலையும். ஆக சாமியின் குரு என்ற நிலையில் பிரித்து ஆக அருளின் தன்மை கொண்டு நமது குரு என்ற நிலையில் நாம் எல்லாம் ஒன்றி வாழ்தல் வேண்டும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு உலக மக்கள் நஞ்சிலிருந்து விடுபட வேண்டும், அருஞானம் பெறுதல் வேண்டும் என்ற உணர்வை தியானத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும். பகமை கொண்ட உணர்வுகள் எங்கு வரினும் அந்த பகமை கொண்ட உணர்வை நமக்குள் வளராது தடுக்க அருளின் உணர்வு நமக்குள் பெற்று உலக மக்கள் அருஞானத்தை பெற்றுதல் வேண்டும். இந்த புவியின் நிலைகள் அருஞானம் வளர்த்திடும் புவியாக வாழ வேண்டும். அருஞானிகள் பிறந்த புவியில் அருளின் சுடர்கள் எண்ணி இந்த எல்லையை இந்தியா என்ற எல்லையை எண்ணும் போதெல்லாம் அதன் நிலைகளிலிருந்து மனிதன் மனம் மாறி அருளி சுடராக மாறும் நிலை வர வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஓதினான். இன்றும் ஓதிக்கொண்டே உள்ளோம். ஆக தென்னாட்டில் தோன்றி அகசியந்தான். ஆக அந்த உணர்வின் தன்மை இந்த அண்டத்தின் நிலைகள் கொண்டு அவன் பிண்டத்துக்குள் ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் செவீனமாக தகழ்ந்து கொண்டிருப்போம். எந்நாட்டவரும் அதை பின்பற்றி அதன் வழியிலே வரலாம். எந்நாடு உன்னாடு என்ற நிலையில்லாது எந்நாட்டவரும் அவன் வழியிலே சென்றடைந்தார். அருளி சுடராக மனிதன் என்ற முழுமையாகி இந்த உடலை விட்டு அகன்ற பின் என்றும் ஏகாந்த நிலை என்று நாம் ஏகாந்த வாழ்க்கை வாழும் உணர்வை காட்டி அருள் வழியில் நாம் தேர்தல் வேண்டும். ஆக இந்த வாழ்க்கையில் யார் எதை எவ்வகையில் நாம் குறைகள் காணினும் நாம் தியான வழி அன்பர்கள் குறையை நமக்குள் வளர்த்தினார்கள். அருளி நமக்குள் பெருக வேண்டும் என்று உடனே செலுத்தி குறை கண்டோர் உணர்வுகளில் அவர்களும் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். தெளிந்திடும் மன வேண்டும். தெரிந்தறிந்து தெளிந்த நிலைகள் அவர்கள் வாழும் அந்த திறந்தர வேண்டும் என்று இந்த உணர்வை கலந்து உங்களுக்குள் உருவாக்கிவிட்டால் இந்த பகமை உணர்வுகள் மாறும். இதை போல உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் உணர்வுகள் வரப்படும்போதும் ஒரு காலம் அவருக்குள் இருக்கும்போது அவரும் தவறை இந்த நம்மை பற்றி எண்ணிக்கும் போது அந்த சிந்தனை அவர் சிந்திக்கும் செயலும் நிலையும் அவருக்குள் மாற்றி அமைக்கும் திறன் பெற வேண்டும். ஆகவே மனிதன் நமக்குள் இந்த ஒளியின் தன்மை பெறப்படும் போது ஒரு வெளிச்சத்தை காட்டினால் பொருள் தெரிகின்றது. ஒரு சமயம் அங்கே பாய்ச்சும் போது பல அடைப்பின் உணர்வின் தன்மை கொண்டு அடைத்திருந்தாலும் நம்மை ஏளனப்படுத்தினாலும் இந்த பதிந்த நிலைகள் ஒரு சமயம் அவனுக்குள் இந்த ஒளியின் தன்மை பெறும் தகுதி வரும். நாம் சொன்னோர் உணர்வுகளை நினைவில் வரும். அவன் அறியாத இருளை அகற்றும் தலை பெருகும் தன்மை வரும். ஆக மூடனாயிருந்த வால்மீகி அவன் வாழ்க்கையில் அவன் அசுரனாக இருந்தான்.
கொலைகாரனாக இருந்தான், கொள்ளைக்காரனாக இருந்தான், தவறு செய்வனாக இருந்தான், தவறு செய்தே வாழ்வனாக இருந்தான், தவறின் வாழ்க்கையை வாழ்கின்ற நிலைகள் இருந்தான். இரக்கமற்ற அரக்க குணம் கொண்டு வாழ்ந்த வான்மீகி அவன் வாழ்க்கையில் பட்சியை அவனுக்கு உபதேசித்தது. ஆக இரு பட்சி கூடி குழாவி கொண்டிருந்தது. அதை இவனுடைய செயலாக்கங்களில் அது ஒன்றை வீழ்த்தினான். துடி துடித்தது. மகிழ்ந்து வாழ்ந்த அந்த இரு பட்சிகளும் அது துடி துடித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒன்றை அம்பை கொண்டு ஏவிய பின் தாக்கப்பட்ட நிலைகள் துடிக்கின்றது. ஆனால் இவன் மகிழ்ந்து கொண்டு இவன் அருகிலே தன் பைகளில் எடுத்து போட்டு இருந்தான். இது மறைந்து விடுகின்றது. இவனுடன் கூடி குழாவிய நிலைகள் இது மறைந்த பின் அவன் பையிலே இருப்பதை உற்று பார்த்தது. இவனை சுழல்கின்றது, மரத்தில் தாவுகின்றது, இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது. இவனோ அதை குறிவைத்து தாக்கும் உணர்வை ஏறுகின்றான். ஆனால் அவனுடைய உணர்வுகள் விளைந்தது. கண்வெளி வருவதை, உணர்வின் தன்மை இவன் வெளிப்படுவதை இவனுடைய கண்ணும் அந்த பச்சையை உற்று பார்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மையை கூர்மையாக பார்க்கின்றான். அந்த குருவி இவன் உடலுக்குள் பதிவாக்கின்றது. அது பாச உணர்வுகள் வெளிப்படுகின்றது. சூரியன் காந்த உணர்வுகள் கவர்கின்றது, அலைகளாக மாறுகின்றது. இந்த அலையின் தொடர் வரிசையில் இவன் கொண்டு குவைக்கும் உணர்வே இவனுக்குள் எண்ணம் வலுவருகின்றது. இது பாசத்தின் உணர்கொண்டு துடிக்கும், உணர்கொண்டு பாசத்தால் இது துடிக்கின்றது. உணர்வின் அலைகளில் பரப்புகின்றது. இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது. அவன் குறிவைத்து தாக்கும் போது இந்த உணர்வுகள் அவன் திரைமறைவாகி தாக்கும் நிலை தடுமாறுகின்றான். கைகளில் சோர்வடைகின்றான். ஆனால் இந்த உணர்வின் தன்மை கதறுகின்றது, பதறுகின்றது. பாசத்துடன் அந்த பாச உணர்வு இங்கே செலுத்துகின்றது. இவன் மனிதனானாலும், தன் முரடனானாலும், கொலைகாரனானாலும், கொள்ளைக்காரனானாலும் இவன் தன் குழந்தை என்றால் பாசத்தை செலுத்துவான். ஆக தன் மனைவிக்கு இப்படி ஒரு நிலை வந்தால் பாசத்தை செலுத்துவான். இதை போன்ற உணர்கொண்டு அதனுடைய பாச உணர்வுகள் இவன் கண்ணுகளை பதிவு செய்து இவனுக்குள் மறைந்திருந்த பாச உணர்வை உண்டுகின்றது. அந்த உணர்வின் செயலாக்கங்களை அவன் அறிவாக மாற்றுகின்றது. ஆனால் இவனின் கூறு தன்மைகள் அங்கே இரக்கமும் பாசத்தால் வரும்போது துடிக்கும் உணர்வை உணர்த்தை செய்கின்றது. உணர்வின் தன்மை கொண்டு தாக்கும் நிலையை இழக்கின்றான். அதை உற்று பார்த்த உணர்வு கொண்டு அது அறிவு ஊட்டியது என்று சொல்லும் போதுதான் அதான் நாராயணன் இன்று திரேதா யுகத்தில் சீதா ராமனாக பிறக்கப் போகிறான் என்ற கதையை சொன்னது. காரணம் அதனுடனே மகிழ்ச்சியின் தன்மையும் பாச உணர்வும் வளத்திடும் வன்மையும் தன்னை காத்திடும் உணர்வு கொண்டு அது வெளியிட்ட உணர்வுகளை சூரியனின் காந்தப்புலன் கவருகின்றது. ஆக வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையில் இருந்தாலும் இதன் சுவையின் சத்தை காந்தம் எடுத்து அது வைக்கும்போது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அதுதான் அவன் அங்கே சொல்லுகின்றான், சீதா ராமனாக நாராயணன் திரேதா யுகத்தில் தோன்றப் போகின்றான் என்ற நிலையை, இந்த சுவையின் தன்மையை இவன் நுகர்ந்த பின் இந்த உணர்வின் உணர்ச்சிகள் இந்த சூரியன் கவர்ந்து கொண்டதும் இவனின் அறிவாக அன்று அகசியம் கண்ட உணர்வுகள் இந்த புவியில் கலந்து உணர்ந்ததை தீமை நஞ்சு என்ற உணர்வு உணர்ந்து நஞ்சை வென்றிடும் உணர்வு பெற்று ஒரு ஜீவனின் அணுக்களும் ஒவ்வொரு அணுவின் தன்மையும் ஒவ்வொரு பட்சிகளின் ரூபங்களும் அதன் உணர்வின் ஆற்றலும் என்ற நிலையில் அவனுக்கும் அணுக்களின் இயக்கத்தை கண்டுணர்ந்த உணர்வு மனிதனின் உடலில் விளைந்ததை இவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருப்பதை இவன் இந்த நிலையில் சந்தர்ப்பத்தால் அந்த பாச உணர்வை நுகர்கின்றான்.